வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். ஹாப்பி நியூ இயர். இது வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்காமல் இருந்தவங்க இந்த நியூ இயரில் இருந்து நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓகே, நம்ம இது வரைக்கும் ஸ்டடி பஸ் சேனலில் 2011 2013 வரைக்கும் உள்ள ஓல்டு கொஷின் பேப்பர் தமிழ் நம்ம பார்த்துருந்தோம், ரிவிஷன் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2014 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பார்க்கலாம். பாருங்கள், நேற்று பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இது பார்ட் 2 வீடியோ. இதிலருந்தே கண்டினியூ பண்ணி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 26வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் என்னும் விதியின்படி புணராதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆன்சர் பைந்தமிழ். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பைந்தமிழ். அடுத்தது, சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27வது கொஸ்டின், ஆன்சர் மணிமேகலை. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக. பாருங்கள், கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. திருவி கல்யாண சுந்தரம். ஆன்சர் தமிழ் தென்றல். திருவி கல்யாண சுந்தரம் தமிழ் தென்றல். அடுத்தது, மறைமலை அடிகள். அது தனித்தமிழ் வித்தகர். மறைமலை அடிகள் தனித்தமிழ் வித்தகர். அடுத்தது, ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர். ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர். அடுத்தது பாருங்கள், ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் எனும் குறள் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவனவற்றில் எதை குறிக்கும்? ஆப்ஷனில் எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு விடை பார்த்தீங்கன்னா நீரியல் அறிவு. இதை தான் அது குறிக்குது. நீரியல் அறிவை குறிக்கிறது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் எனும் குறள் நீரியல் அறிவை குறிக்குது. ஆப்ஷன் டி. அடுத்தது, பொருந்தாததை சுட்டுக. ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாமல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏமம். ஆன்சர் ஏமம் பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்தது, களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற அடி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற அடி இடம்பெற்ற நூல் புறநானூறு. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது, குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பூரிக்கோ. ஆப்ஷன் சி. செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் யார்? 33வது கொஸ்டின், செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் நக்கீரனார். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது, பொருந்தா இணையை தேர்க. சொல் பொருள் கேட்டிருக்காங்க. கா அப்படின்னா சோலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கா அப்படின்னா சாலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மா விலங்கு, மீ உயர்ச்சி. இதில் பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா கா சாலை அப்படின்றது பொருந்தாத இணை. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், வாக்கிய அமைப்பினை கண்டறிக. இளமையில் கல் அப்படின்றது என்ன வாக்கிய அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டளை வாக்கியம். இளமையில் கல் என்பது கட்டளை வாக்கியம். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பின்வரும் இலக்கண குறிப்புக்கு உரிய பொருந்தா சொல்லை தேர்க. உவமை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உவமை தொகைக்கு பொருந்தாத சொல் எதுவாக இருக்குன்னு பாருங்க. தமிழன்னை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது அண்ணாவின் படைப்பு அன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறட்டை ஒலி. ஆப்ஷன் சி அண்ணாவின் படைப்பு அன்று அது. அதே மாதிரி 38வது கொஸ்டின் பாருங்கள். கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கற்கின்றனர் அதோட வேர்ச்சொல் என்ன கேட்டிருக்காங்க. கல் அப்படின்றது தான் அதோடைய வேர்ச்சொல். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பின் வருவனவற்றுள் எவை இணை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது இணை இல்லாமல் இருக்குது? முதல் கலபகம் நந்தி கலபகம், முதல் பரணி தக்கையாக பரணி, முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், முதல் உலா திருக்கையிலாய ஞான உலா. இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா 39வது கொஸ்டின் ஆன்சர்
முதல் பரணி தக்கையாக பரணி அப்படின்றது பொருந்தாத இணை. ஆப்ஷன் பி வந்து பொருந்தாதது. அதே மாதிரி மனிதனின் மனநிலையை இருள், மருள், தெருள், அருள் என கூறியவர் வந்து முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் டி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்தகுடி என தமிழினத்தின் தொன்மையை பற்றி கூறும் நூலின் பெயர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்தது பொருந்தாத பெயர் வந்து இதில் ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூளாமணி. ஆப்ஷன் சி. பொருந்தாத இணையை சுட்டுக. ஆப்ஷன் ஏ பாருங்க, கூரை அறுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துகில் அகில், கலிங்கம் காளகம், சீலை புடவை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 43வது கொஸ்டின் ஆன்சர் துகில் அகில் அப்படின்றது பொருந்தாத இணை. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வனம் மருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தனைந்தார். இப்பாடலுக்கு உரிய கதாநாயகன் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். அடுத்த கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது. மனம் மனம் என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரியும். 45வது கொஸ்டின் ஆன்சர் வாசனை. மனம் அப்படின்னா ஒன்று வாசனையை குறிக்குது, இன்னொன்று மனம் அப்படின்னு சொன்னால் மனதை குறிக்கிறது, அதாவது உள்ளத்தை குறிக்கின்றது. வாசனை உள்ளம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கீழ்காணும் ஒற்றளப்படை சொற்களுள் மாறுபட்டு நிற்பதை கண்டறிந்து எழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதில் மாறுபட்டு நிற்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண் இன். ஆப்ஷன் டி தான் வந்து மாறுபட்டு இருக்குது. அதே மாதிரி பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருவி கல்யாண சுந்தரனார் தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அரியவற்றுள் எல்லாம் அரிதோ பெரியோரை இவ்வடியில் பயின்று வரும் எதுகை வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கதுவாய் எதுகை. இப்போ நம்ம வந்து இதனுடைய எதுகை என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இலக்கணம் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற இது அப்படியே வந்து ரிவிஷன் பண்ணலாம். அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற இலக்கணம் என்னென்ன தலைப்புலலாம் இருக்குதோ அவ்வளவு இலக்கணத்தையும் வந்து நம்ம எடுத்து அதற்கான டீப்பான விளக்கம் புரிஞ்சு படிக்க போகிறோம். இப்படி புரிஞ்சு படிக்கும்போது நம்ம இலக்கணத்தில் 1 மார்க்கு கூட நம்ம மிஸ் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பரை முடிச்சிருவோம் குரூப் 4க்கு. அடுத்தது வந்து நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற இலக்கணம் எல்லாம் முடிப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஆன்சர் மட்டும் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துட்டு போவோம். மேற்கதுவாய் எதுகை. அடுத்த கொஸ்டின், அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், இதில் பயின்று வரும் இயைபு சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இயைபுனா என்ன? இயைபு சொல் வந்து இது வந்து இயைபு சொல் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் வந்து நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து இலக்கணம் சார்ந்தது அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு ஓகேனா கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் தாராளமாக. ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 49வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேண்டும் 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 வேண்டும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, ஈற்றடியின் ஈற்றுச்சீரானது ஓரசை வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடியும் பாவகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 50வது கொஸ்டின் ஆன்சர் வெண்பா. ஓகே, நேற்று வந்து பார்ட் 1 வீடியோவில் 25 கொஸ்டின் பார்த்தோம். இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோவில் 25 தமிழ் வினாக்கள் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்த்துருக்குறோம். பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு 50 வினாக்கள் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.